Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் ஒருத்தி நிலைக்கையிலே அத்தியாயம் 28. உள்ள கஸ்டமர் போயிருக்காரு, நான் தான் கொண்டு விட்டேன் என்றான் தரகன். வசந்த் மூச்சை பிடித்துக்கொண்டு கதவில் காதை வைத்துக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தான். ஜன்னலில் நிழல்கள் விளையாடின. நர்மதாவின் மூச்சு கேட்டது. அந்த பெண் சுகுணா தரையில் உட்கார்ந்து கொண்டு தலைமேல் கை வைத்து கொண்டு விட்டாள். என் விதி என்றாள். வசந்த் பேசாத என்று அவளுக்கு சைகை காட்டினான். என்ன செய்வது என்று அவன் மனதில் கேள்வி சுழன்றது. வெளியே தாளிட்டு கொண்டு விட்டார்கள். 2 பெண்கள் வைத்துக்கொண்டு தப்பிப்பது என்பது ஏறக்குறைய முடியாத காரியம். வசந்த் தீர்மானித்தான். ஜன்னலுக்கு வந்தான். என்ன முருகன், சௌக்கியமா என்றான். யார் அது என்று முருகன் திடுக்கிட்டான். எதுக்கு என்ன போட்டு பூட்டி விட்டீங்க? நான் யார் தெரில. யாரா நீ? பாணி அனுப்பிச்சாள். என்ன தெரியல? எனக்கு ஒரு பாணியும் தெரியாது. கிட்டவாப்பா வந்து என்னை பாரு, பார்த்துக்கிட்டு பேசு. 2 பேருக்கு ஒரே தொழில், எதுக்காக பாசாங்கலம் செய்யணும்? யாரான புதுசாக இருக்கே என்று முருகன் ஜன்னலில் வந்து எட்டி பார்த்தான். வசந்த் சரையில் என்று செயல்பட்டான். ஜன்னலின் கம்பிகளின் இடுக்கில் கையை செலுத்தி முருகனின் காலரை கொத்தாக பிடித்து முத்தமிடுவது போல முருகனை குரங்கு பிடியாக நெருக்கினான். அப்படியே முருகனின் முகம் ஜன்னலில் பதிந்தது. ஐயோ ஐயோ என்று பேசக்கூட இயலாமல் அவன் உதடுகளில் இருந்து முடுகல் சத்தம் வெளிவரவும் வசந்த் இறைந்து, தர்வாசா கோலோ, தர்வாசா கோலோ என்று ஹிந்தியில், நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், சென்னையிலிருந்து வந்திருக்கிறேன். உங்கள் எல்லாரையும் கைது செய்ய போலீஸ் படை வாசல் காத்திருக்கிறது. உடனே தர முட்டாள்களா, இல்லையினால் இந்த ஆள் சட்டினி என்று முருகனின் முகத்தை இன்னும் ஜன்னலுக்குள் திணித்தான். முருகனுக்கு விழி பிதுங்கி வாயில் லேசாக ரத்தம் வர எச்சில் வழிய காப்பாற்று என்று சொல்ல பார்த்தான். கதவை தரட முட்டாள, போலீஸ் வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறது. போலீஸ் என்கிற வார்த்தை அவர்களுக்கு அச்சத்தை விளைவித்தது. இதே சமயம் நர்மதா டமார் டமார் என்று கதவை தட்டினான். வசந்த் படபடவென்று பேசிக்கொண்டே இருந்தான். உங்களை எல்லாரையும் வண்டி அழைச்சிட்டு செல்ல போகிறோம். இவன் இந்த இடத்துல சமாதி. நர்மதா சமயம் பார்த்து உள்ளே ஒரு பேப்பர் பையை ஊதி பட்டனை வெடித்தாள். கேட்டுதா துப்பாக்கி சத்தம்? மறுபடி சுட வேண்டுமா? எல்லாரையும் கைலாசத்துக்கு அனுப்பணுமா என்று சத்தமாக கேட்டான் வசந்த். போலீஸ் போலீஸ் என்று அவர்கள் கலவரமாக பேசிக்கொள்ள முருகன் இல்லை என்று சொல்வதற்கு முடியாமல் திணறிக் கொண்டிருக்க உள்ளே செலுத்திய அவன் கையை நர்மதா செமையாக முறுக்கிவிட முருகன் அழ ஆரம்பிக்க, நமக்கேன் வம்பு என்று ஒருவன் கதவை திறந்துவிட நர்மதாவையும் சுகுணாவையும் வெளியே செல்லுங்க என்று வசந்த் பணித்தான். முருகனை தளர்த்தினான். அவன் கண்கள் இருண்டு அங்கேயே சரிந்தான். வசந்த் வெளியே வந்தான். அவர்கள் அவளை சந்தேகத்துடன் பார்த்து கொண்டிருக்க, ஆர்ப்பாட்டமாக, யாரது? யாராவது கையில் கத்தி பிளேடு ஏதாவது வச்சுருந்தா உடனே கீழே போடுங்க என்றான். சர்க்கார் சர்க்கார், நான் ஒன்றும் செய்யலை என்று சிலர் நழுவ ஆரம்பிக்க, வசந்த் எங்கே போகிற? வேன் வரப்போகுது, யாராவது நகர்ந்தால் இங்கே சமாதி பண்ணிடுவேன் என்றான். தன் பையிலிருந்து பேக்கெட் டிரான்சிஸ்டரை எடுத்துக்கொண்டு அதன் ஏரியலை உருவி, சாலை, திஸ் இஸ் இன்ஸ்பெக்டர் வசந்த் ஸ்பீக்கிங், எல்லோரையும் வளைச்சி போட்டாயிடுச்சு, வண்டி கொண்டு வரலாம் என்று சொன்னான். ரேடியோவில் சொல்லிட்டேன், இனி அவர்கள் வர வேண்டியதான் பாக்கி என்று வசந்த் முருகனிடம் சொன்னான். நான் முருகன், மெட்ராஸில் உன் கூட்டாளிகள் அகப்பட்டாச்சு, நீ ஒருத்தன் தான் பாக்கி. உன்னை தேடிக்கிட்டு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கான். என் கூட வரையா பிரதர் என்றான். முருகன் இருமிக்கொண்டே, ஐயா ஐயா என்னை விட்டுருங்கய்யா, எல்லாம் அந்த பாணி வேலை தான் என்றான். முருகன் நம்பிவிட்டான் என்பது தெரிந்தது. வசந்துக்கு சந்தோஷமாக இருந்தது. கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்பதற்காக கொண்டு வந்த பேக்கெட் டிரான்சிஸ்டர் சமயத்துக்கு உதவியது. எழுந்துடடானா, அவன் காலரை கழுத்தை பிடித்து எலியை தூக்குவது போல தூக்கினான். இதற்குள் சிலர் நழுவி செல்ல பிரயத்தனப்படுவதை ஓரக்கண்ணால் பார்த்தும் கவனிக்காமல் இருந்தான். முருகனை தள்ளி அழைத்து கொண்டு, நர்மதா நட, சுகுணா நட என்றான். எல்லோரும் ஒதுங்கி கொள்ள, யாராவது இந்த இடத்தை விட்டு அசைஞ்சிங்களோ, 4 பக்கம் போலீஸ் சூழ்ந்திருக்கிறது, உங்கள் எல்லோரையும் சுட்டு போட்டு விடுவோம் என்று ஹிந்தியில் கத்திவிட்டு முருகனை உந்தி தள்ளினான். எல்லோரும் அவர்கள் செல்வதை பார்த்து கொண்டிருக்க வசந்த் ஓரத்தில் நடுங்கிக் கொண்டு நின்றவனிடம்,
வாயில் சிகரெட் பூத்தி கொண்டு நெருப்பு கேட்டான். சிகரெட்டை பல்லால் கடித்து கொண்டு, நான் யார் தெரியுதா என்று கேட்டேன். சர்க்கார், போலீஸ் போலீஸ் என்று அவனை இரு கரம் கூப்பி வணங்க நிதானமாக முருகனை முன்னால் தள்ளிக்கொண்டே அந்த பெண்களை அழைத்து கொண்டு அந்த சந்தை விட்டு வசந்த் வெளியே வந்தான். ஐயா, என்னை விட்டுருங்க ஐயா என்ற இருட்டில் முருகன் கெஞ்ச, விடத்தான் போகிறேன் மெட்ராஸ் போலீஸ் ஸ்டேஷனில். முருகன் ஓடத் துவங்க நர்மதா அவன் காலை இடற ஜீவனற்று விழுந்தான். எங்கே போகிற நீ? செஞ்ச காரியத்துக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு போயிடு. ஏண்டா, மெட்ராஸ்லேருந்து ஒரு பெண்ணை ஏமாற்றி ஊருக்கு கூட்டி போகிறேன்னு சொல்லிவிட்டு பம்பாயில் கொண்டு வந்து விட்டியா நீ? சுகுணா நடிச்சானா? ஞாபகம் இல்லைங்க. ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இவன் உனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு ஒரு சாத்து. பயப்படாத, கிட்டவா. நான் கிட்ட போய் அவன் தலையை தட்டினேன். என்னது நீயே பூச்சி காட்டுற? ஓங்கி அடி, பல்லெல்லாம் பேர்ற மாதிரி தாடையில் ஒன்று கொடு. அடிக்க வலு இல்லைங்க என்று அழுதேன். அழாது சுகுணா, அழற வேலையெல்லாம் ஆயிடுச்சு, நீ தப்பிச்சாச்சு. உனக்கு அடிக்க முடியலன்னு நான் ஒரு சாத்துறேன் என்று அந்த பொண்ணு நர்மதா அவன் கன்னம் பழுக்கிற மாதிரி ஒன்று விட்டுது. ஐயோ ஐயோ, அடிக்காதீங்க அடிக்காதீங்க சிஸ்டர், அடிக்காதீங்க. சிஸ்டராடா, உன் சிஸ்டர் இப்படி தான் விற்பியா என்று மறுபடியும் அடித்தாங்க. சார், நீங்கள் போலீஸ் அதிகாரின்னு எனக்கு தெரியாமல் போச்சு சார். தக்க சமயத்தில் வந்து ஒத்தசை செஞ்சீங்க. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். வசந்த் என்கிட்ட வந்து காதில், நான் போலீஸ் ஆஃபீஸர்லாம் ஒரு இடம் இல்லை, எதுவும் தடாலடி, பேசாமல் என் பின்னால் வாங்க. என்ன முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் எங்கே என்ன விசாரிச்சுக்கிட்டு போகலாம். கணேஷ் ஒரு சூப்பரண்ட் பேர் சொல்லியிருக்காரு, அங்கேருந்து அவருக்கு டெலிஃபோன் பண்ணி சொல்லிடலாம். மாதவன் பேர், நம்மூர்காரர் தான். கணேஷ் ஏற்கனவே அவர் கூட பேசியிருக்காரு. நடரா சோமிரி, பேரை பார்த்து முருகனா? ஏண்டா, சாமி பேரெல்லாம் வச்சுக்கிட்டு பொம்பளை பொறுக்கிறியா நீங்கள்? டாக்ஸி! முருகன் நடக்க முடியாமல் திணறினான். மென்னியை வசந்த் நல்லாவே திருக்கிட்டார். சின்ன பையனாட்டே இருந்தாலும் புஜமெல்லாம் நல்லா வலுவாக தான் இருந்தது. எப்போ ஒரு சிரிப்பு, பதட்டமே இல்லாமல் இப்போ கூட வாயில் விசில். வசந்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலாம் போல இருந்தது எனக்கு. என்ன பார்க்குறீங்க? உங்களை யாருக்காவது விற்று போகிறேன்னு நானா? சேச்சா, அதெல்லாம் இல்லை வசந்த். உங்களை பத்திரமா உங்கள் அண்ணா மாணிக்கத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது என் பொறுப்பு. அதுக்கு முன்னால் ஐயாவை போலீஸில் சேர்க்க வேணாமா? வாங்க முருகன், டாக்ஸியில் இருங்க. அத்தியாயம் 29. கணேஷ் கண் விழித்த போது இன்னும் இருட்டாக இருந்தது. காதில் அலையோசை கேட்டது. நாம் எங்கே இருக்கிறோம்? இறந்து விட்டோமா? இது எந்த இடம்? எனக்கு உயிர் இருக்கிறதா? இல்லை இது தேவலோகமா? அவன் எங்கே என்னை கத்தியால் குத்தினான்? எனக்கு வலிக்கவில்லையே. செத்ததற்கப்புறம் வலியாவது ஒன்றாவது. பின் ஏன் இந்த அலையோசை? ஏன் என்னை சூழ்ந்துள்ள கரிய உருவங்கள்? கணேஷ், எழுந்துடுங்க என்று மேலிருந்து குரல் கேட்டது. அந்த குரலுக்கு உரிய முகம் இருட்டில் இருந்தது. கரிய வானத்தில் நட்சத்திரங்கள் தெரிந்தன. நிலவு காணாமற் போயிருந்தது. உயிரோடு தான் இருக்கேனா? உயிரோடு தான் இருக்கீங்க. கத்தி குத்தலை, கவலைப்படாதீங்க. உங்கள் குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. ராஜேந்திரன் தான். எழுந்துருங்க கணேஷ், எழுந்திருக்க முடியுதா பாருங்கள். உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, அதிர்ச்சி அவ்வளோதான். சகல இல்லை சாக விட்டுருவோமா? ஈரம் இருந்தது. எழுந்துருங்க, வாங்க நம்ம பாட்சா வீட்டில் போய் பேசிக்கலாம். ராஜேந்திரன், இப்போ புரியுது என்றான் கணேஷ். முதல்ல எழுந்துருங்க. மெல்ல எழுந்து மண்ணை உதறிக்கொண்டான். இருவர் மண்ணை தட்டி விட்டார்கள். இருவர் கைத்தாங்களாக பிடித்து கொள்ள கணேஷ்க்கு எல்லாம் வலித்தது. நொண்டி நொண்டி நடந்தான். ராஜேந்திரன் அவனை தோளில் அணைத்து கொண்டு, சாரி, உங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுத்துட்டோம் என்றார். பாட்சா என்னானா? பாட்சாவை பிடிச்சாச்சு, மாணிக்கம் பத்திரமா இருக்கான். மாணிக்கம் பாட்சா இல்லைன்னு எங்களுக்கு அப்போவே தெரியும். இப்போ எல்லாம் புரியுது. மெல்ல அவர்கள் அந்த கடற்கரை ஓர வீட்டை அடைந்து நுழைந்தார்கள். வாசல் 2-3 போலீஸ் வண்டிகள் நின்று கொண்டிருந்தன. அவைகளில் லைட் வெளிச்சத்தில் பல போலீஸ்காரர்கள் தெரிந்தார்கள். கலகலப்பாக இருந்தது. வீட்டுக்குள் நுழைந்ததும் அவர்கள் எல்லோரும் ஒரு அறையில் அடைக்கப்பட்டு இருந்ததை பார்த்தான். பாட்சா கீழே உட்கார்ந்திருந்தான். தன் கூட்டாளிகளுடன் சத்தம் போட்டு பேசிக்கொண்டிருந்தான். எட்டி பார்த்த கணேஷை, வக்கீல, ஏமாத்தி விட்டல, எங்கே போயிடுவ? நான் கூட ஏமாத்திட்டேன் பாட்சா என்று அவனை பார்த்து புன்னகைத்தான். மாணிக்கம் ஓரத்தில் தெரிந்தான். ஐயா, எனக்கு ஒன்றுமே புரியல ஐயா. எனக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு மாணிக்கம். ராஜேந்திரன், நீங்கள் பெரிய ஆள்.
நான் முதல்ல கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். என்னடா போலீஸ் இந்த மாதிரி தப்பு பண்ணுவாங்களான்னு. ஒரு ஆளை போட்டு இன்னொரு ஆளுன்னு சொல்லுவாங்களா? இப்போ தான் சரியாக புரியுது. எல்லாம் பிளான் பண்ணி தான் செஞ்சுருக்கீங்க. ஆமாம் கணேஷ், முதல்ல இந்த மாணிக்கத்தை பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனில் பாச்சான்னு சந்தேகப்பட்டு பிடிச்சதும் 2 பேருக்கு இருக்கிற ஒற்றுமையை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்பட்டு போயிட்டோம். ஆனால் முதல்ல எனக்கு இவன் பாச்சா இல்லைன்னுட்டு தெரிஞ்சு போயிடுச்சு. பாச்சா கொஞ்ச நாளாக தலைமறைவாக இருக்கான், அவனை வெளியே கொண்டு வர ஒரு தந்திரம் பண்ணி பார்க்கலாம்னு தோணுச்சு. பாட்சாவை போலீஸ் பிடிச்சதாக நம்ப வச்சுட்டு பேப்பர்லெல்லாம் போட்டுற வேண்டியது. அப்புறம் நிஜ பாட்சா என்ன செய்வான்? உள்ளுக்குள் சிரிச்சுட்டு அட நம்ம வேலையை துவங்க வேண்டியதான்னு தயாராகிடுவான். அந்த சமயத்தில் நீங்களும் வசந்தும் சேர்ந்து கொஞ்சம் குட்டையை குழப்பிட்டீங்க. அப்புறம் யோசித்து பார்த்ததில் நீங்கள் அவனை ஜாமீனில் விடுதலை செய்துட்டு போகிறதும் போலீஸ்க்கு ஒரு விதத்தில் சாதகம்தான்னு தோணுச்சு. எப்படியாவது உண்மையான பாட்சா உங்களை கூட தொடர்பு கொள்ள விரும்புவான்னு எதிர்பார்த்தோம். ஒன்று அந்த போலி பாட்சாவை பார்க்கணுங்கிற விருப்பமாக இருக்கலாம், இல்லை அவனை விடுதலை பண்ணாத, நான் அவனை ஜெயிலில் பார்த்துக்கிறேன், போலீஸ் அவன் ஜெயிலுக்கு போயிட்டதா நினச்சிட்டுண்டு உங்கள் கூட பேரம் பேசுறதுக்காக பாட்சா உங்களோட தொடர்பு கொள்ள முயற்சிக்கணும்னு உங்கள் வீட்டை ராப்பகலாக கண்காணிக்க சொன்னேன். நினச்ச மாதிரியே பாட்சா அவங்களோட தொடர்பு கொண்டுட்டான். அவன் என்ன கேட்டான்? நீங்கள் சொன்ன மாதிரி பேரந்தான் பேசினான். பாட்சா பெரிய ஆள், கோயிலில் திருடுறதில்ல அசகாய சூரன், வெளிநாட்டுக்கு தங்க காசு சில கடத்தல்னு இவன் மேலே ஜில்லாவாக கேஸ் இருக்குது. கணேஷ், சாரி, உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துட்டேன். தக்க சமயத்தில் உங்கள் மேலே கத்தி பாயறதுக்குள்ளே வந்துட்டோம். ராஜேந்திரன், நீங்கள் என்கிட்ட இதை முன்னே சொல்லிடலாமே, 2 பேரும் கூட்டாக சேர்ந்துட்டு இதை செஞ்சுருக்கலாமே. இல்லை கணேஷ், இந்த திட்டத்தை டாப் போலீஸ் ஆஃபீஸர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச செயல்படுத்த விரும்பினா கொஞ்சம் ஏதாவது லீக் ஆயிடுச்சுன்னா எல்லாமே வீணாக போயிடுமே. கணேஷ், கோபம் இல்லையே? ஏதோ சமயத்தில் வந்து சேர்ந்தீங்களே நீங்கள், இல்லைன்னா பேப்பரில் பேர் வந்திருக்கோம் காலமானார்னு. இப்போவும் வரும் பாட்சாவை பிடிப்பதில் போலீஸுக்கு உதவினார்னு. கணேஷ், உங்களுக்கு நான் தனியாக ஒரு விருந்து கொடுத்தாகணும். வாங்க மாணிக்கம், இனிமேல் பயப்படாதீங்க, நீங்கள் போலீஸ்க்கு இனி தேவையில்லை. எல்லோரும் தாஜ் கோரமண்டல் ஹோட்டல் உட்கார்ந்தார்கள். இதில் ஒரு சின்ன மண்டபத்தில் ஒரு பெண் பரதநாட்டியம் ஆடிக்கொண்டிருக்க சோழ ராஜா காலத்து சேவர்கள் போலிருந்த வெயிட்டர்கள் என்னென்னவோ கிண்ணங்களில் தினசாய் பரிமாறினார்கள். நர்மதா தாங்க முடியாமல் சிரித்து கொண்டிருந்தாள். வசந்த் அவள் தலையில் தட்டினான். எதிரே கணேஷ் ஸ்பூனை திறந்து விரல்களை பயன்படுத்தி பாயசத்தை சுவைத்து கொண்டிருந்தான். எதுக்கு சிரிக்கிறீங்க என்றார் ராஜேந்திரன். பாம்பே மார்க்கெட்டில் சேட்டு மாதிரி எங்கள் 2 பேருக்கும் ஒரே சமயத்தில் பேரம் பேசிக்கிட்டு வந்து நிற்கிறான் சார் இந்த வசந்த். அப்புறம் பாக்கெட் டிரான்சிஸ்டரை வச்சுட்டு அதான் போலீஸ் ரேடியோவான். கண்ட்ரோல். ஏதோ சமயத்துக்கு உபயோகமாச்சு. என்ன மாணிக்கம், பேசாமல் இருக்கீங்க? சாப்பிடுங்க. இத்தனையும் ஒரு ஆளுங்களா? மாணிக்கம் வியந்தான். ஆமாம், அந்த அம்மா டான்ஸ் ஆடுறாங்களே, எவ்வளோ வாங்குவாங்க? அதை பற்றி என்ன கவலை? இப்போ ஊருக்கு போகிறதோ உங்கள் அப்பா கிட்ட எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பில் நாங்கள் வாங்க போகிறோமே. என்ன சுகுணா, பேசாமல் இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்கும் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியலிங்க. என்ன சொல்லாதீங்க என்னார் வசந்த், நீங்கள் நர்மதாவை கல்யாணம் செஞ்சுக்கிங்களேன், பொருத்தமாக இருக்கும். நர்மதா சரிதான், இந்த குரங்கையா கல்யாணம் ஆனது கையோட பம்பாயில் என்னை விற்றுருவான். சுகுணா, என்ன செய்கிறதா உத்தேசம்? பட்டணத்துக்கு நீங்கள் எதுக்கு வந்த? வேலை பார்க்க தானே? இன்டர்வியூ ஆயிடுச்சு. பட்டணத்தோட இன்டர்வியூ ஆயிடுச்சு. பேசாமல் எங்கள் கிராமத்துக்கே திரும்பி போயிடலாம்னு தீர்மானிச்சிட்டேன். சேச்சா, பட்டணத்தில் அங்கங்கே நல்லவங்களும் இருக்காங்கய்யா என்றான் வசந்த். முற்றும். அப்போ அந்த கதை முடிஞ்சது. ஒரு பயங்கர சிம்பிளான சுஜாதா நாவல். நான் தற்செயலாக பார்த்தேன் ஆன்லைனில். யாருக்கிட்டே இருந்தது ஒரு பிடிஎஃப் ஸ்டோரி. அதான் இது. என்ன சுஜாதா நாவல்னு படிக்காமல் இருக்க முடியுமா? எல்லாம் ஒரு விதமாக ப்ரிட்டி மச் ஆல் த ஒர்க்ஸ் ஆஃப் சுஜாதா படித்தாச்சு. ஸோ இது மட்டும் எதுக்கு பாக்கி வைப்பேன். ஆனால் ஸ்டோரியெல்லாம் அவ்வளோ பயங்கரமாகலாம் ஒன்றும் இல்லை. ஐ திங்க் கேரக்டரைசேஷன் வைஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி இது. டெஃபினெட்லி மேகசினில் ஐ திங்க் இது ராணியில் எங்கேயோ வந்து நினைக்கிறேன். ராணியோ சம்திங் லைக் தேட். சொல்கிறேன் எங்கே வந்தது. ஐ திங்க் இட்ஸ் ராணி, சம்திங் லைக் தட். பழைய காலத்தில் ஏதோ வந்தது கதை. ரொம்ப வெரி சிம்பிள் ஸ்டோரி. நத்திங். கணேஷ் வசந்த் ஸ்டோரியில் ப்ராப்ளி வீக்கஸ்ட் ஸ்டோரின்னு சொல்லலாம். பட் டைம் பாஸ் தானே. ஸோ இட்ஸ் ஓகே, நாட் அ ப்ராப்ளம்.
உங்களுக்கு பிடிச்சா எனக்கு தெரில, சொல்லுங்கள். நாளைக்கு என்ன படிக்கிறது எனக்கே தெரியாது. ஐ வில் ஃபிகர் அவுட் சம்திங். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.